உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் அளவுக்கு மீறி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு மணல் அள்ளப்பட்டுள்ளதாக பொதுமணல் வழக்கின் மீது 2 மாவட்டங்களிலும் மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மணல் தட்டுப்பாடு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தினசரி கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருமக்கடலூர், வாங்கல், சோமூர், தெற்குப்படகை ஆகிய பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருட்டு மணல் எடுக்கும் லாரிகளுக்கு அரசு அதிகாரிகள், குறிப்பாக கரூர் மாவட்ட காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருவது வேடிக்கையாக இருக்கிறது. நேற்று இரவு ஏறத்தாழ 13 லாரிகளை பெரிய வடுகப்பட்டி அருகே காவிரி ஆற்றிலிருந்து மணல் திருட்டுத்தனமாக எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லும் லாரிகளை ஊர் பொதுமக்களை பிடித்து கொடுத்த அதிகாரியின் மீது 3 முக்கிய பிரமுகர்களின் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருடைய லாரிகள் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவிக்கப்பட்டுள்ளது. கண் துடைப்பிற்காக 10 லாரிகள் மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செயலை தடுக்க தவறினால் வருகின்ற திங்கட்கிழமை அன்று கரூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் நேரில் சென்று மனு கொடுத்துள்ளோம். இல்லை என்று சொன்னால் ஒரு சில தினங்களில் அனைத்து மணலாரி சங்கங்களையும் கலந்து பேசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். தண்ணி வெளியே எடுத்துட்டு கடைசி ஒரு தடவை இன்னொரு தடவை 3 தடவை மட்டும்